கர்த்தருடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் அருளுருத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். எது உண்மையான சந்தோஷம் என்ற சிந்தையோடு கூட நம் வேதத்துக்குள் நாம் கடந்து போகலாம். என்னோடு கூட அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம், அதில் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். இங்கு யோவான் சொல்லக்கூடிய வார்த்தை, காயு என்ற ஒரு தனி மனிதனை பார்த்து மிகவும் சந்தோஷமாய் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். இதில் என்ன சந்தோஷம் இருக்கிறது? காயுடைய ஆத்துமா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. காயுடைய ஆத்துமா தேவனோடு கூட இணைந்திருக்கிறது. காயுடைய ஆத்துமா அது தேவனோடு கூட சஞ்சரித்து தேவனோடு கூட வாழ்ந்து அதில் எந்த ஒரு நோயோ வியாதியோ இல்லாதபடி அது பரிபூர்ணமான ஆரோக்கியமாக அது இருக்கிறது. அதனால தான் அவர் சந்தோஷப்படுகிறார். ஆனால் அதே காயுவுக்கு சரீரத்தில் பலவீனம் இருக்கிறது. அதனால தான் அவர் சொல்லுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது, அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. ஆனால் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். நீ சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொன்னால் அவர் சரீரத்தில் வியாதிகள் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய பார்வையிலே பார்க்கும் பொழுது அவர் முதலாவது ஆவி, ஆத்துமா, சரீரம், கடைசியாக தான் சரீரம் என்று வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். தேவனுடைய பார்வையில் ஆவியும் ஆத்துமாவும் விலையேறப்பெற்றது என்று சொன்னால் இவை நித்தியமானது, அழிவில்லாதது. ஆனால் சரீரம் மண்ணுக்குரியது, அது பலவீன பாண்டமாய் இருக்கிறது. ஆகையினாலே ஒருவேளை உங்கள் சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கலாம், சரீரத்தில் வியாதிகள் இருக்கலாம், சரீரத்தில் குறைபாடுகள் இருக்கலாம். இந்த உலகத்தில் பார்க்கும்பொழுது எத்தனையோ பேர் கண் இல்லாதவர்கள் வாழ்கிறார்கள், கை கால் இல்லாதவர்கள் ஊனத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரீரத்தில் குறைபாடுதான், ஆனால் அவருடைய ஆத்துமா தேவனோடு வாழுகிறது என்று சொன்னால் பரலோகத்திலே அதுதான் உண்மையான சந்தோஷம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு தேவன் அநேக அற்புத அடையாளங்கள் செய்தார். மரித்து போன ஐதிகியும் கூட பவுல் மூலமாய் எழுப்பும்படியான ஒரு கிருபையை பவுலுக்கு கொடுத்தார். இப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஊழியம் செய்த பவுல் எப்பாப்ராதீத்து அருமையான ஊழியர், அவருக்கும் சரீரத்தில் வியாதி இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் சரீரத்தில் முள் கொடுக்கப்பட்டிருந்தது. தீமோத்தேயுவுக்கும் வயிற்று வலி இருந்தது. பாருங்கள், உன்னதமான தேவனுடைய ஊழியர்களாக இருந்தாலும் அவருடைய ஆத்துமா தேவனோடு இருந்தது, ஆனால் சரீரத்தில் பலவீனங்கள் இருந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய சரீரத்தில் குறைபாடு இருக்கலாம், ஆனால் ஆவியிலே குறைவில்லாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்துமா தேவனோடு என்றென்றும் வாழும்படியான நிலையிலே நாம் எப்பொழுதும் அதற்கான நிலைமையிலே ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும். சரீரத்தில் வியாதி வரும்பொழுது உடனடியாக நாம் மருத்துவமனைக்கு அணுகுகிறது போல தம் ஆத்துமாவிலே பலவீனம் வரும் என்று சொன்னால், ஆத்துமாவிலே பாவ கரைகள் வரும் என்று சொன்னால் உடனடியாக நாம் தேவனிடத்தில் நெருங்கி அதை அறிக்கையிட்டு சரி செய்து கொள்ள வேண்டும். பாருங்கள், 1 பேதுருவிலே வாசிக்கிறோம், 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். எப்படி ஆத்துமா காப்பாற்றப்படுகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் வைக்கக்கூடிய விசுவாசத்தினாலே. இதை கேட்டுக்கொண்டிருக்கூடிய எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை உங்கள் ஆத்துமா இன்னும் தேவனோடு வாழவில்லை என்று சொன்னால் இன்று ஒரு தீர்மானம் எடுங்கள். உங்கள் ஆத்துமா விலையேற பெற்றது, அதுக்கு முடிவில்லை, அது நித்தியமாய் வாழக்கூடியது. ஆகையால் அந்த ஆத்துமா தேவனோடு இணைய வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய ஆத்துமா காக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நம்முடைய ஆத்துமா மேல் இருந்த அந்த கர்ம ஜென்ம பாவத்தை நீக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றினார். அவர் சிலுவைக்கு சென்றார், அவர் சரீரத்திலே பாடுபட்டார். பிரியமானவர்களே, அதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, அவர் எனக்காக நான் நிற்க வேண்டிய நிலையிலே அவர் நின்றார், எனக்கு வர வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் காக்கப்படுவார்கள், அவருடைய ஆத்துமா ரட்சிக்கப்படும். அவர்கள் இந்த உலகத்திலே தேவனோடு அவர் ஆத்துமா இணைந்து, காயுடைய ஆத்துமா எப்படி தேவனோடு வாழ்கிறதோ அதுபோல அது வாழும் என்ற ஒரு நல்ல செய்தி இந்த காலைவேளையில் நம்முடைய இருதயங்களிலே சுடர்களை பட்டயத்தை போல அது ஊடுருவட்டும். ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் பலவீனம் இருக்கலாம், அதற்கும் தேவன் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அதை சுகப்படுத்தவும் அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகையினாலே உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் 3 நிலையும் காக்கப்பட்டு
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்ற நிலைமையில் இருக்கும்படியாக நாம் காத்துக்கொள்வோம். அதற்கான முயற்சிகளை இந்த உலகத்தில் வாழும்போது எடுத்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாசித்த வண்ணமாக, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமான பலனை கொடுக்கட்டும். தேவநாமம் மகிமைப்படட்டும்.